தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தை ஒட்டி இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகிறது புதிய அமைச்சர்களின் பட்டியல். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழக அமைச்சர்களாக முதலமைச்சர் உட்பட 10 பேர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழல்ல மீதம் இருக்கக்கூடிய 25 இடங்களுடைய அமைச்சர்கள் யார் என்பதற்குடைய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் 23 பேர் அமைச்சர் விரிவாக்கத்துல அமைச்சர்களாக பொறுப்பேற்பதற்காக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த 23 பேர் யார் எனக்கூடிய சொல்லக்கூடிய இந்த பட்டியலும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அவர்கள் 10 மணி அளவுல சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில அமைச்சர்களுக்கான அந்த விரிவாக்கத்துடைய பதவியேற்பு விழாவில் தங்களுக்கான பொறுப்புகளை ஏற்க இருக்கிறார்கள். புதுசாக அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவர்களுக்கான இலாக்காக்கள் பின்னர் வெளியிடப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் இந்த 23 நபர்கள்ல 21 பேர் தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எனவும் 2 பேர் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எனவும் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய 2 கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் விஜய் விருப்பம் தெரிவித்திருப்பதாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா நேற்று தினம் அறிவித்ததை அடுத்து ஐஎம்எல் கட்சி இன்றைய தினம் அவருடைய கட்சியுடைய உயர்நிலை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளருடன் ஆலோசித்து முடிவெடுக்க இருக்கிறார்கள். 2 கட்சியினரும் முடிவெடுத்ததுக்கு பிறகாக அவருடைய முடிவை ஒட்டி அடுத்த கட்டமாக மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 இடங்களுக்கான அந்த அமைச்சர் இடத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஐஎம்எலுக்கும் ஒரு இடம் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல பதவியேற்க இருக்கக்கூடிய இந்த 23 நபர்கள்ல 21 பேர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் எனவும் 2 நபர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய நாட்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐஎம்எல் கட்சியும் அமைச்சர்களை பங்கு பெறுவதற்கு விருப்பம் தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு என்று 2 இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதனால 25 அமைச்சர்கள் பொறுப்பேற்க வாய்ப்பு இருந்தாலும் 23 பேர்கள் மட்டுமே இன்றைய தினம் பொறுப்பேற்க இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான இலாக்காக்களும் இன்றைய தினமே வெளியாகும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.